இது உருவாக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்கள் எழுதிய ஒரு சிறந்த நூலு இது ஆற்றங்கரை இலக்கியம், கல்லணைக்கோர் உலா அப்படின்றது. மக்கள் இன்றைக்கு கொஞ்சம் செயற்கையாத்தான் வாழ்றாங்க. மனிதன் அப்படின்னாலே இயற்கை தானே, ஆனா கொஞ்சம் புரிதல் இல்லாதனால செயற்கை தான். விவசாயத்தை பெரிதா நினைக்கிறதே இல்லை. அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு. விவசாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், மழை ரொம்ப ரொம்ப முக்கியம். வள்ளுவர் எழுதியிருக்காரு அற்புதமான திருக்குறள்ல, மிக முக்கியமானது, நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வான்கின்று அமையாது ஒழுங்குன்னு எழுதியிருக்காரு. நீர் இல்லை என்றால் எவ்வுயிரும் இவ்வுலகில் வாழ முடியாது. மழை இல்லையெனில் மனித வாழ்க்கையில் ஒழுக்கமும் இல்லை என்று ஆகிவிடும் எழுதிட்டார். உண்மைதான். குடிக்க தண்ணி இல்லைன்னா ஒழுக்கம் இல்லாமத்தான் போகும். பசிச்சு சாப்பாடு கிடைக்கலன்னா மனிதனுடைய மனம் மாறுபட்டு போகும். அப்போ இந்த மழை ரொம்ப 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 முக்கியம். மழை இருந்தா தான் விவசாயம் நடக்கும். விவசாயம் நடந்தாதான் எல்லா உயிர்களும் உயிரோடு வாழ முடியும். அவங்க சேத்துல கைய வைக்கலன்னா நம்ம சோத்துல கைய வைக்க முடியாது. நாங்க விவசாய குடும்பம்தான். மழை பனி வெயில் எதுவுமே பார்க்காம, இரவு பகல் பார்க்காம அயராது உழைப்பாங்க. அவங்களோட உழைப்ப பார்த்து உணர்ந்து மிக அருமையான ஒரு கவித்துவம் நிறைந்த கவிதையை கொடுத்திருக்காரு. முழுக்க 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 இயற்கை சார்ந்தது. வயல்ல நெல்லு விளைஞ்சிருக்கிறத பாக்குறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். அத்தனை ஒரு அழகா இருக்கும். நம்ம சீவக சிந்தாமணி நூலுல வயலை பத்தி மிக சிறப்பா எழுதியிருப்பார் திருத்தக்க தேவர். நான் அதை நடத்துறப்போ பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றையும் அருமையா நான் சொல்லி கொடுத்திருக்கேன். மிக சிறந்த கவிஞர் நம்ம திருத்தக்க தேவர். நம்ம ஐயாவும் பாருங்க, இயற்கை வளம் எப்படி உன்னதமா இருக்கு, அதுலயும் நெற்கதிர்கள் எப்படி இருக்கு அப்படின்றத கவிதையில சிறப்பா சொல்லியிருக்காங்க. நெற்கதிர்களின் நீண்ட பயணம் தலைப்பே ரொம்ப அருமை. விளைந்த கதிர்கள் வெட்கத்துடன் தலை சாய்க்க தரை படாமல் அறுத்தனர். வைக்கோல் பிரிமனையில் வளைத்து கட்டினர். வைக்கோல ஒருத்தங்க எடுத்து கொடுப்பாங்க. எதிர 2 பேர் நல்லா தள்ளி தள்ளி உக்காந்துக்குவாங்க. நான் பார்த்திருக்கேன். வைக்கோல் எடுத்து சரி பண்ணி கொடுக்க அவங்க வைக்கோல் பிரிமனை செய்வாங்க. ரொம்ப பாக்குறதுக்கே அழகா இருக்கும். சும்மாடு கொண்டு சுமந்து செல்கையில் சில கதிர்கள் பிறந்த மண்ணை பிரிய மனமின்றி நண்பர்களை விட்டு பிரிந்தன நெற்கட்டிலிருந்து கனத்த இதயத்துடன். இவரு அந்த நெற்கதிர்களை பார்த்து எப்படி கற்பனை பண்ணி, உண்மை அதுல கற்பனை கலந்து மிக சிறப்பா நல்ல சொற்களை அமைத்து எழுதியிருக்காரு பாருங்க. கவர்ந்து செல்ல காத்திருந்த காக்கைகளும் குருவிகளும் பறவைகளும் போட்டி போட்டு விழுங்கின சொத்து சேர்க்காமல். பறவைகள் விலங்குகள் கிடைக்கிறப்போ உணவை எடுத்துக்கும். சேர்த்து வைக்கிற பழக்கம் அதற்கு இருக்காது. சிறுவர்களும் சிறுமிகளும் சிதறும் கதிர்களை கவனமாய் சேர்த்தனர் சிறு சிறு கைப்பைகளில். அதட்டும் பெரியவர்களின் பேச்சினை சகித்தனர் குடும்பத்தின் பசி ஆற்ற. நெல் அறுப்பாங்க, ஒவ்வொரு நிறையா வச்சுப்பாங்க. ஒரு நிறைக்கு 2 ஆட்கள் இருப்பாங்க. பனர்வாழை அப்படியே அறுத்துட்டே போவாங்க. குனிஞ்சாங்கன்னா வேலையை முடிச்சா பிறதான் நிமிருவாங்க. அப்படி அறுத்து அடுக்கி வச்சுட்டே போவாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதை அழகா எடுத்து நல்லா கட்டி தலையில தூக்கி வைப்பாங்க. அவங்க வேகமா ஓட்டமும் நடையுமா கொண்டு போய் களத்துல போடுவாங்க. அப்ப செதறும் இல்லையா அந்த நெல் மணிகளை. ஏழையா இருக்கிறவங்க சரியவங்க பெரியவங்க யாருனாலும் சரி, சொலகுன்னு சொல்லுவோம், முறம், அப்புறம் குச்சி மாறு வச்சு நல்லா அதை என்ன செஞ்சுக்குவாங்க. மண்ணா இருக்கும் இருந்தாலும் கூட்டி அள்ளிக்குவாங்க. அப்புறம் புடைச்சுக்குவாங்க, சுத்தம் பண்ணி தனியா நெல் மணிகளை எடுத்துக்குவாங்க. அப்போ சிலர் கெட்ட எண்ணத்தோட அல்லாத செய்யாதம்பாங்க, பலரு அப்படி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அள்ளிட்டு போங்கம்மா,
மண்ணோட மண்ணா போறதுக்கு நீங்க அதை வந்து சமைச்சு சாப்பிட்டுக்குவீங்க இல்லையா, அள்ளிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அத கவிஞர் ஐயா சிறப்பா எழுதியிருக்காங்க. வேகாத வெயிலிலும் கிழிந்த ஆடைகளில் தெரிந்த உடல் அவர்களின் வசதியை பெருமை பேசியது. வழியெங்கும் நெல்மணிகள் சிதற வரிசையாய் காத்திருந்த சங்கத்து எறும்புகள் புரணி பேசாமல் ஒற்றுமையே உயர்வு, உழைப்பே உன்னதம், அயராமல் உழைப்போம், ஆயுள் முடிய வரிசையாய் என்று உரக்க பாடியவாறே ஊர்கூடி தேரிழுத்தன உற்சாகமாய் உணர்வு பொங்க. இந்த எறும்புகளோட உழைப்பு அனைவரும் அறிந்ததே. இருந்தாலும் நான் நிறைய முறை எறும்புகளோட உழைப்ப நான் பார்த்திருக்கேன். என் போன்ல கூட அத பதிவு பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு ஏதாவது சோர்வு தோணுச்சுன்னா அதை பார்த்தோன்னா உற்சாகம் வரும். அவ்வளோ ஒரு வரிசையா போகும், சாறை சாறையா போகும். தன்னால சுமக்க முடியாததை கூட 2 எறும்புகள் சேர்ந்து அந்த உணவுப் பொருளை எடுத்துட்டு போகும். நான் பார்த்திருக்கேன். அயராத உழைப்புக்கு யாரைத்தான் சொல்லுவோம், எதைத்தான் சொல்லுவோம் அப்படின்னா, நல்ல மனிதர்களையும் சொல்லுவோம், எறும்புகளையும் சொல்லுவோம். இவர் பாருங்க, அந்த நெல்மணிகளை எடுத்துட்டு போனத அதுகெல்லாம் புரணி பேசாமல், ஆமா ஒரு சிலர் புரணி பேசுவாங்க இல்லையா வேலை செய்யாம, என்ன ஒரு அழகா கவித்துவம் நிறைந்த கவிதைய படைச்சிருக்காருன்னு பாருங்களேன். இவர் நினைச்சா எப்படி எழுதலாம், கண்ணால பார்த்ததை எழுதிட்டே போலாம். அது கற்பனை நயம் இல்லாம ஒரு செய்தியை சொல்ற மாதிரியே இருக்கும். இலக்கிய நயம் இல்லாம போகும், கவிதை அழகு இல்லாம போகும். அந்த எறும்புகள் வந்து சொல்லுதான். இத படிப்பினையா நாம உணரணும். ஒற்றுமையே உயர்வு, உழைப்பே உன்னதம், அயராமல் உழைப்போம், ஆயுள் முடிய வரிசையாய். என்ன அழகு! வாழ்க்கை மொத்தத்தையும் நம்மளுக்கு வந்து இதுல கொடுத்துட்டாரு. அடுத்து பாருங்க, அதனோட தொடர்ச்சியா வெற்று கால்களுடன் கதிர் தூக்கும் மனிதர்களுக்கு பச்சை கம்பளம் விரித்தன வரப்புகள், சுமையும் வெயிலும் ஆரோக்கிய ஊற்றை வெளிப்படுத்தின உடலிலிருந்து வியர்வை வெள்ளமாய். இந்த வரப்புகள் எப்படி இருக்கு, அவங்க காலில் செருப்போட மாட்டாங்க, அப்போ அவங்களுக்கு காலு சுடக்கூடாது. வரப்புல எல்லாம் புல்லுகள் இருக்கும், அப்போ மிதிக்கிறப்போ நம்மளுக்கு காலுக்கு வசதியா இருக்குமே ஒழிய கஷ்டமா இருக்காது. அது அழகா எழுதியிருக்காங்க. பச்சை கம்பளம் விரித்தன வரப்புகள் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. வலிந்தோடு வியர்வை உழைப்பை பெருமைப்படுத்தி உழைக்கும் அவர்களின் ஆயுளை அதிகரித்து மண்ணை முத்தமிட்டு மடிந்தன மகிழ்வுடன். என்ன ஒரு சிறப்பு பாருங்க. வேளாண்மை தொழில் செய்பவர்களுடைய உழைப்பை அவர் அழகா தன்னோட நூல்ல பதிவு பண்ணியிருக்காரு. நெற்களஞ்சியம், களஞ்சியம் அப்படின்ற சொல்லே அழகு தெரியுமா, எல்லாம் நிறைஞ்சு இருக்கிறது. வேளாண்மை குடும்பத்துல எல்லாமே இருக்கும், சோளம், மக்காச்சோளம், நெற்கள், எள்ளு, கொள்ளு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிறிய வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, பருத்தி, கரும்பு போட்டிருந்தா வெள்ளைக்கட்டி, புளி, வத்தல், பாசிப்பயிறு, துவரம்பருப்பு, நிறைய 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 இருக்கும், நிறைய இருக்கும். அவ்வளோ வளமையா எங்க வயல்ல எல்லாம் நஞ்ச புஞ்ச 4 கிணறுகள், அவ்வளவு வளமையா இருந்தது. இப்போ அந்த இடம்லாம் வெற்றிடமா தான் இருக்கு, வருத்தம் தான். நெல்லு பாத்தீங்கன்னா சில சமயம் ஒரே வகையான நெல் போடுவாங்க, சில சமயம் 2 வகையான நெல்லு கூட போடுவாங்க. ஒரு ஆண்டுக்கு முன்பெல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு முறை, கோடையில கூட எங்க ஊர் கம்மால தண்ணி இருந்துச்சுன்னா இப்பவும் கோடையில எல்லாருமே நெல்லு தான் போட்டிருக்காங்க. விளைஞ்ச நெல்லு எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்களேன். வரப்புகளை கடந்தவர்கள் எங்களை உரசியவாறே சாணம் ஒழுகப்பட்ட சமமான களத்தில், இதை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும். நிலம் சரியில்லாம இருக்கும், அந்த புல்லு மத்ததெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செதுக்கிடுவாங்க, கல்லெல்லாம் அள்ளி போட்டுருவாங்க, ஒரு பரந்த ஒரு இடத்த உருவாக்கிடுவாங்க நிறைய பேர் சேர்ந்துட்டு. அப்புறம் தண்ணிய நல்லா அதுல ஊத்தி விடுவாங்க, பூமி அதை நல்லா உறிஞ்சிட்டு நல்லா கெட்டிப்பா இருக்கும். அதுக்கு பிறகு சாணியை எடுத்து கரைச்சு நல்லா தெளிச்சு விட்டுருவாங்க, திருப்ப திருப்ப தெளிச்சு. அதைத்தான் ஆசிரியர் வந்து சாணம் ஒழுகப்பட்ட அப்படின்னு கொடுத்திருக்காங்க. திருப்ப திருப்ப நம்ம சாணத்தை தெளிக்க தெளிக்க அந்த இடம் ரொம்ப வலுவலுன்னு நல்லா ஆயிரும். அதுக்கு பிறகு நெல்லை போட்டு அங்க என்ன செய்வாங்க, அடிச்சு மூட்டையில வந்து கட்டிட்டு போவாங்க. அதனோட ஒவ்வொரு செயல்பாடுமே ரொம்ப அழகா இருக்கும். நெல்லை அடிக்கிறப்ப கவனமா பிடிச்சு அடிக்கணும், இல்லாட்டா அடிக்க முடியாது. அன்றைய காலங்கள்ல யானை தான் என்ன செஞ்சிருக்கு, அந்த நெற்கதிர்களை எல்லாம் மிதிச்சிருக்கு, அந்த அளவுக்கு வளமையா இருந்திருக்காங்க. எங்க ஊர்ல வந்து
எரும மாட்டை பிணையலா வச்சிருப்பாங்க. சின்ன பசங்க வந்து அதை ஓட்டுவாங்க. இங்க பாருங்க, சாணம் ஒழுகப்பட்ட சமமான களத்தில் பழுதூக்கும் மனிதனைப் போல் உயரே தூக்கி வீசினர், துள்ளி குதித்தன நெற்கட்டுகள் சப்தமின்றி, சிதறி பரவின நெல் மணிகள், களத்தில் பூவரசு மரங்கள். இந்த பூவரசு மரம் சொல்லணும். இந்த மரத்துக்கு கீழே உக்காந்தோம்னா நல்ல காற்று, சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கும். அந்த காற்று வந்து அங்க மாடுகளை எல்லாம் கெட்டி வச்சிருக்காங்க, ஆடுகளை எல்லாம் அங்க வந்து கெட்டி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும், மனிதர்களுக்கும் நல்லதா இருக்கும். மரங்கள் இருக்கிறதுனால நிழல்கள் கிடைக்கும். விவசாய வேலை பாக்குறவங்க அந்த மர நிழல்ல அமர்ந்து சாப்பிடுவாங்க, பேசுவாங்க. அதனால அந்த பூவரசு மரம், இந்த மரத்தோட பயன் அதிகம். இயற்கையோடு ஏய்ந்த ஒரு வாழ்வு. பூவரசு மரங்கள் களத்தை சுற்றி காவலுக்கு நின்றன, இலைகளை உருட்டி பிபி செய்து விளையாடி மகிழ்ந்தனர். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இதே போலதான் செஞ்சு விளையாடி இருக்கோம். கதிரை சுமப்போரில் செல்ல மழலைகள் மரங்களின் கிளைகளில் மறைவாய் நின்று மனித நடமாட்டம், மனிதர்கள் நடப்பாங்க இல்லையா, அதை எழுதியிருக்காரு. மறைந்த பின் வேகமாய் தாவி தாவி விரைந்த அணில்கள், அணிலோட அந்த நடை எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த தமிழ் சொற்கள், அந்த மரபு சொற்களை அவர் அற்புதமா கையாண்டிருக்காரு. இது எல்லாத்தையுமே நாம நீங்க தாத்தாவா இருந்தீங்கன்னா பேரப்பிள்ளைக்கு நீங்க சொல்லித்தரணும், பேத்திகளுக்கு சொல்லித்தரணும், அம்மா அப்பாவா இருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். மரபு சொல் தென்னை கீற்றுன்னு தான் சொல்லித்தரணும், பனை ஓலைன்னு தான் சொல்லித்தரணும். அதுக்கு பிறகு 1 மீட்டர் துணின்னு தான் நம்ம சொல்லித்தரணும். 1/2 லிட்டர் பால் அப்படின்னா குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும். எந்த சொல்லையுமே தமிழ் மரபு சொற்கள் வழித்தான் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லித்தரணும். அதுதான் முறையானதா சரியானதா இருக்கும். பாருங்களேன், அணில்கள் ஆவலுடன் ஒவ்வொன்றாய் எடுத்து கொறித்து, ஆமா அது கொறிக்கத்தான் செய்யும், கொறித்து மகிழ்ந்தன நெல் மணிகளை. நிலத்தின் அதிர்வையும் ஒலியின் அளவையும் கவனமாய் கணக்கிட்டு எச்சரிக்கை உணர்வை யதார்த்த வாழ்வில் நிறைவாய் பயன்படுத்தின. இந்த பூமிய நல்ல வண்ணம் நம்ம பயன்படுத்திக்கணும். அனைத்து கட்டுகளையும் அடிக்க தொடங்கினர், அடிக்கும் வேகத்தில் பதர்கள் பறந்தன. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். ஒரு நெல்மணி முழுமையா அதுக்குள்ள அரிசி இருந்தா அதுதான் நமக்கு சோறாகும். சில நேரங்கள்ல பாதி அரிசி நல்லா இருக்கும், அதுல மீதி அரிசி கருப்பா இருக்கும், கருக்க அரிசி அப்படின்னு சொல்லுவோம். அதை சமைக்க மாட்டாங்க, ஏழையா இருக்கவங்க சமைச்சாங்கன்னா கொஞ்சம் கசக்கும் சாப்பிட்றப்போ. 1/4 பங்கு தான் அரிசி இருக்கும் உள்ள, சிலதுல ஒண்ணுமே இருக்காது, அரிசியே இருக்காது. அத பதர் அப்படிம்பாங்க. திருவள்ளுவரும் குறளை பயன்படுத்தியிருப்பாரு, நாம நல்ல வண்ணம் வாழணும், மற்றவர்களையும் வாழ வைக்கணும். அப்படி இல்லைன்னா நாமளும் அரிசி இல்லாத பதர் தான். அதத்தான் இங்க அந்த சொல்லு பாருங்க, எவ்வளவு பயனுடையதா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. பதர்கள் பறந்தன. ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு அடியவும் சிறப்பா எழுதியிருக்காரு. நெல்மணிகள் நிறைந்தன. இந்த எதுகை மோனை ரொம்ப நல்ல ரைமிங்கா அவர் எழுதியிருக்கார். பதர்கள் பறந்தன, நெல்மணிகள் நிறைந்தன. தங்க மணிகள் அந்த நேரம் அப்படித்தானே இருக்கும், தரையில் ஜொலித்தன. விவசாயியின் வெற்றியாய் வைக்கோல் மாட்டிற்கும் நெல் மணிகள் மனிதனுக்குமாய் உழைக்க தயாராகின. வளர்த்த கடனுக்காய் தரமான நெல்மணிகள் பதவி உயர்வு பெற்று விதை நெல்லாயின. அழகான நெல்மணிகள் இடைத்தரகர்களின் ஆய்வில் வழக்கம் போல் தோல்வியுற்றன. அடுத்த வேளாண்மை தொழிலுக்கு விதை நெல்லுக்கு வச்சிருப்பாங்க, நல்லதா தேர்ந்தெடுத்து. அப்புறம் விற்கணும்னு முடிவு பண்ண அந்த இடைத்தரகர்கள், அந்த வணிகர்கள் எப்படியெல்லாம் ஏமாத்துக்காரங்களா இருக்காங்க பாருங்க. நீங்க அறிந்ததே. இடைத்தரகர்களின் ஆய்வில் வழக்கம் போல் தோல்வியுற்றன. பச்சை கலந்திருக்கு அப்படி சொல்லுவாங்க, பதர் கலந்திருக்கும்பாங்க, ஈரம் போகல அப்படி சொல்லுவாங்க. எண்ணற்ற காரணங்கள் நிராகரிப்பிற்கு பதிலாகின. அடிமாட்டு விலையை களத்தினில் கேட்க அடுக்கி காக்க இடமில்லா விவசாயி வந்த விலைக்கு தாரை வார்க்கின்றான் நெல் மணிகளை. வேளாண்மை தொழில் செய்பவர்களுடைய கஷ்டத்தை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. மிக சிறந்த கவிதை. அனைவருமே நேரம் கிடைக்கிறப்போ வாசிங்க. வாழ்க்கைக்கு உகந்ததா அது இருக்குது. நம்ம வீட்டுல 300 பவுனு கூட இருக்கலாம்,
ஆனா அரிசி இல்லைன்னா சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது, பசியோட நம்மளால வாழ முடியாது. உயிர் வாழ்றதே முக்கியமா இந்த உணவுப் பொருட்களால தான். அதுவும் ஆரோக்கியமான உணவு இருந்தா தான், சத்தான உணவு இருந்தா தான் நம்மளால வாழவே முடியும். நிறைவாக இயற்கையை பார்த்து நான் ஒரு சிறுகதை எழுதினேன். ஒரு பக்க சிறுகதை தான். அந்த சிறுகதையை நான் இப்ப வாசிக்கிறேன். சிறுகதையோட தலைப்பு மழைக்கால நிலவு. ஐப்பசி மாதம், மழைக்காலம், 2 நாளா அடைமழை. ஐயா ஆடுகளை மேய்த்து கொண்டு எங்கு திரிகிறாரோ, சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியவில்லை. வசந்தாவிற்கு வட்டிலில் இருந்த வரகரிசி சோற்றை வாயில் வைக்க மனமில்லை. அந்த காலத்துல வட்டில்னு தான் சொல்லுவாங்க. இதை ஏன் நான் வாசிக்கிறேன் அப்படின்னா, நிறைய சொற்களை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இயற்கையோடு ஏந்த வாழ்வு நம்ம வாழணும். அதுலதான் உன்னதமான ஒரு வாழ்வு இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. நம்ம வழித்தோன்றல்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேரு, எனக்கு வருத்தமா இருக்கும், நிறைய மாணாக்கர்களை நான் பாக்குறப்போ வருத்தமா இருக்கும். தலையில பூ வைக்க பிள்ளைங்க விரும்புறதே கிடையாது. தலைய பல விதத்துல பின்னி போடணும். இப்ப தலை பின்றத நான் இந்த சமயத்துல சொல்லிடுறேன். பெண் பிள்ளைங்க இருந்தீங்கன்னா கேளுங்க. தலைய நம்ம என்ன செய்வோம், சிக்கு இல்லாம எடுப்போம். சிக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம், அதை சிக்கு வாங்கி வச்சு எடுத்துருவோம். இப்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இருக்காது. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு பெரியவங்க சொல்றாங்களா, அது உண்மைதான். ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சோறு இல்ல அதனால வறுமை ஏழை அப்படின்னு இருக்கும். ஆனா 1000 கோடிக்கு சொத்து வச்சிருக்கவங்க கூட மனசு சரியில்லைன்னா சாப்பிடாம பட்னியாத்தான் இருப்பாங்க. அவங்க உணர்வே அது ரொம்ப கஷ்டமானதா கூட இருக்கும். அவங்க இருந்து சாப்பிட மாட்டாங்க, நம்மளுக்கு இல்ல சாப்பிட மாட்டோம், அப்படித்தான் இருக்கும். அப்ப நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த சிக்கலை எடுத்துருவோம். சிக்கல் இல்லாம தலைய என்ன பண்ணுவோம், 3 பிரிச்சுப்போம். அந்த பின்னல் 3 இருக்கும். அந்த 3 பகுப்புன்னு சொல்லுவோம். அதை அப்படியே என்ன செய்வோம், பிணிக்குவோம். இது எத்தனை ஒரு அழகா இருக்கும். அதுல ஒரு மல்லிகைப்பூவோ பிச்சி பூவோ வச்சோம்னா தலை வாசமா அழகா ஒரு ஒழுங்கா அந்த உச்சி எடுக்கிறது. ரெட்டச்சடனாலும் சரிதான், எதுனாலும் சரிதான். இதுலயே 5 பகுப்படுத்து எங்க பாட்டி எங்க அம்மாவும் எங்களுக்கு தலை பின்னி விடுவாங்க. தாழம்பூவு எங்களோட வயலுக்கு அடுத்து காட்டு பகுதியில இருக்கும். பாம்பு படுத்திருக்கும்பாங்க. அந்த வாசத்துக்கு நீல துரட்டி கொண்டு போய் பாம்பெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு தாழம்பூவை அந்த துரட்டியை வச்சுதான் பறிச்சுட்டு வருவாங்க, சொல்லுவாங்க. நாங்க சின்ன வயசுல என் பள்ளி பருவத்துல ஒரு என்ன சொல்ல ஒரு 5, 6 வகுப்பு படிக்கிறப்ப ஞாபகம் இருக்கு. தாழம்பூ கொண்டு 2, 3 கொடுப்பாங்க. நாங்க 1 வச்சுட்டு சொந்த பந்தங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த 1 நல்லா சுத்தம் பண்ணுவாங்க. அதுல நடுவுல 1 இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு அந்த பூவை மட்டும் எடுப்பாங்க. எடுத்துட்டு 5 பகுப்பா, நிறைய முடி இருக்கும், 5 பகுப்பா பின்னிட்டு அதுல ஊசி நூல் வச்சு தலையில தாழம்பூ வச்சு அழகா நல்ல ஒரு கைவண்ணத்தோட தச்சு வச்சிருவாங்க. இரவெல்லாம் நாங்க அப்படியே படுத்துருவோம். நல்ல வாசமா இருக்கும். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது. அது ஒரு நல்ல வாசம். அது தாழம்பூ. அந்த தாழம்பூவோட அந்த உச்சரிப்பு, அதை பிழை இல்லாம எழுதுறது, அது எங்க இருக்கும், எப்படி இருக்கும், அதனோட நிறை என்ன, எல்லாமே நாங்க தெரிஞ்சிருக்கோம். இப்ப பிள்ளைங்கிட்ட கேட்டோன்னா பசங்களுக்கெல்லாம் என்ன பூ என்ன நிறம் ஒன்னும் தெரியாது. அந்த மாதிரி இருக்காங்க. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இயற்கையை நம்ம ரசிக்கணும். அதனுடைய அந்த நிறமோ அதனுடைய தன்மையோ அதனுடைய பயனையோ நம்ம நிச்சயமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப பிள்ளைங்க தலையை விரிச்சு போட்டுட்டே இருக்கிறாங்க, சொன்னாலும் சில பிள்ளைங்க கேட்கறதே கிடையாது. ஆனா நான் சொன்ன மாதிரி பாருங்களேன், பல வகையில விதவிதமா தலை பின்னி பூ வச்சு பாக்குறப்போ அது ரொம்ப ஒரு அழகா இருக்கும். இப்ப என்கிட்ட நிறைய பூ இருக்குன்னா மத்தவங்களுக்கு கொடுக்கறப்போ அந்த கொடுத்து வாங்குறது, அவங்க நமக்கு கொடுக்கறது, அதனால ஒரு அன்பின் பரிமாற்றம், அவங்க மேல ஒரு விருப்பம், அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறது, ஒரு விழானா ஒற்றுமையா இருக்கிறது, எவ்வளவு இருக்கு தெரியுமா. தாளம்பூன்னு நான் சொன்ன உடனே அது தொடர்பா எவ்வளவு நான் சொல்றேன். அப்போ இதையெல்லாம் நாம பெரியவங்க என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். இப்ப வட்டில வச்சு வரகரிசி சோறு, வரகரிசின்னா என்னன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது. வரகரிசி சோற்றே வாயில் வைக்க மனமில்லை, பெருமூச்சு விட்டாள். பெருமூச்சுன்ற சொல்லு கூட இப்ப பிள்ளைங்க தெரியாமத்தான் இருக்காங்க. உண்மைதான், நிறைய வேலை இருக்கு.
பசியோடு செய்ய முடியாது. தோட்டத்தில் விளைந்த துவரம் பருப்பு ஆத்தா கைப்பக்குவத்தில் ருசியா இருந்தது. நாங்க எங்க அம்மாவை அப்பாவை ஆத்தா ஐயா அப்படித்தான் சொல்லணும். ஆனா எங்களுக்கு அப்படி பழக்கி விடாதனால அம்மா அப்பான்னு சொல்றோம். ஆனா அவங்க எங்க அப்பா அம்மா அவங்க அம்மா அப்பாவை அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆத்தா கைப்பக்குவத்தில் ருசியா இருந்தது சாம்பார். சாப்பிட்ட கையோடு எருமை மாட்டையும் பசுவையும் கன்றையும் ஓடைக்கு ஓட்டி சென்றாள். இந்த ஓட்டிட்டு போகணும் அப்படின்னா ஆடு மாடுதான். சிலர்லாம் சொல்லுவாங்க, என் பிள்ளைய மேய்க்கிறதே பெரும்பாடா இருக்கும்பாங்க. எனக்கு கோவம் வரும். நான் சொல்லுவேன், பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடாது, ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு வான்னு தான் சொல்லுவாங்க. அந்த சொல்ல அதற்கு சரியா இருக்கும். பெத்த பிள்ளைகளை அப்படி சொல்லக்கூடாது, அது நல்ல ஒரு பேச்சு கிடையாதுன்னே நான் சொல்லுவேன். இங்க பாருங்க, ரொம்ப அழகா அவ சொல்றா, எருமை மாட்டையும் பசுவையும் கன்றையும் ஓடைக்கு ஓட்டி சென்றாள். ஓடைனா என்ன அப்படின்றத நான் பிள்ளைகளுக்கு போர்ட்ல வரைஞ்சு நான் காட்டியிருக்கேன். எப்படி அப்படின்னா, ஏரி, பேரேரி, ஆறு, நதி, ஓடை, குளம், குட்டை, இதெல்லாமே வேற 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 வேற. உங்களுக்கு தெரியும், குட்டைன்னா சரிதா இருக்கும், குளம்னா கொஞ்சம் நீளமா பெருசா இருக்கும், வட்டமா இருக்கும், ஏரினா நிறைய தண்ணி இருக்கும், பேரேரினா அதை விட நிறைய இருக்கும். இந்த குளத்துல தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில சின்னதா வச்சு அதுல வழிந்தோட வைப்பாங்க. கலுங்கல்லுன்னு சொல்லுவாங்க, தண்ணி ஓடும். நாங்கெல்லாம் அதுல குளிச்சிருக்கோம். எங்க ஊர்ல நீண்ட கம்மா இருக்கு, பேச்சு வழக்குல கம்மான்னு நாங்க சொல்லுவோம். அந்த ஓடைக்கு இவ ஓட்டிட்டு போறா. ஏன்னா ஆடு மாடுகள்ல ஓடையில என்ன செய்வாங்க, நிக்க வச்சு வைக்கோலை வச்சு நல்லா தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. எருமை மாட்டை எழுப்பி வைக்கோலால் தேய்த்து குளிப்பாட்டினாள். ஏன்னா அந்த எருமை மாடு தண்ணிக்குள்ளேயே கிடந்தது. அதுக்கு ரொம்ப வெயில் காலத்துல தண்ணிக்குள்ள இருக்கப்ப சுகமா இருக்கும் இல்லையா, அதனால. மெல்லியதாக தூறல், அப்போ மழை பெய்யுது. மழை இல்ல, தூறல். மழை வேறு தூறல் வேறு, நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். விழுந்து கொண்டே இருந்தது. எருமை வாழிச்சுக்கிட்டு ஓடியது. அதனோட உடல் அமைப்பு அது அப்படியே ஓடும் இல்லையா, அதான். கன்று பசுவை உரசிக்கிட்டே நின்றது. என்ன ஒரு அழகு பார்த்திருக்கேன் நான், அதனால எழுதியிருக்கேன். கன்று பசுவை உரசிக்கிட்டே நின்னது. அம்மா பக்கத்துல நிப்போம் இல்லையா, அம்மாவை பிடிச்சப்போ அப்பா கை பிடிச்சப்போ இல்லையா, அது போல அது. அதுக்கு 5 அறிவு தான், ஆனா எவ்வளவு சிறப்பு தெரியுமா. ஆடு மாடுகள்லாம் நல்ல ஒரு ஒரு அன்பு இருக்கும். ரெண்டையும் குளிப்பாட்டி கரையேற்றி தொழுவத்திற்கு போக சொன்னாள். தொழுவன்னா உங்களுக்கு தெரியும், எங்க வீட்டுல எரும மாடுகள் இருந்துச்சு, பசு மாடுகள் இருந்துச்சு, காளை மாடுகள் இருந்துச்சு, ஆடுகள்லாம் இருந்தது, தொழுவொன்னு இருந்தது. அந்த தொழுவத்திற்கு போக சொன்னாள். வைகரை பொழுது, யாருமில்லா நேரம். இவ குளிக்க வச்சுட்டு அனுப்பிட்டா, அதுக்கு போயிருங்க. இவ பேசினா அதுக்கு புரியும், அதுக்கு போயிருச்சுங்க. என்ன பொழுது, வைகரை பொழுது, யாருமில்லா நேரம். பாவாடையை மார்புக்கு மேலே கட்டி, நீருக்குள் அப்படித்தான் கட்டுவோம், நீருக்குள் மூழ்கினாள். மேனி குளிர்ச்சியில் குதூகலித்தது. உடம்பும் மனசு அப்படியே ஜெல்லுன்னு நல்லா இருக்கும். சுற்றிலும் பார்த்தாள். சின்ன சின்ன மீன்கள் அங்கும் இங்கும் துள்ளி திரிந்தன. தண்ணிக்குள்ள முங்கிக்கிட்டு, எங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியும், முங்கிட்டு அந்த மீன்களை எல்லாம் பாக்குறது ரொம்ப அழகா இருக்கும். நான் இங்க போயிருக்கேன், திருநெல்வேலி, பாபநாசம், மணிமுத்தாறு இல்லையா, தாமிரவரணியார். ஐயோ, அங்க குளிச்சிருக்கோம். தண்ணி அப்படியே ஓடுறப்போ நிறைய பேர் குளிப்பாங்க. ஒரு 2 மணிக்கு பகல்ல நாங்க பிள்ளைங்க எல்லாம் குளிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கொஞ்சம் இருட்டு நேரம் தான், வெளியவே எந்திரிச்சு வருவோம். இப்படி மீன் எல்லாம் நம்ம உடம்புல அப்படியே லேசு லேசா கடிக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். இப்ப பெரிய மால்கள்ல பாத்தீங்கன்னா காலை வைக்க வச்சுட்டு இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு ரூபான்னு அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனா இயற்கையா ரொம்ப அழகா நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லையா. இங்க பாருங்க, சின்ன சின்ன மீன்கள் அங்குமிங்கு துள்ளி திரிந்தன. மெதுவாக முங்கு நீச்சல் அடித்து நீர்வாழ் உயிரினங்களை பார்த்தாள். மனம் மகிழ்ச்சியில் குதூகலித்தது. தரையில் கிடந்த கல்லில் அமர்ந்தவள் காய வைத்த ஆவாரம்பூ கலந்து அரைத்த கடலை மாவை தேய்த்து குளித்தாள். இயற்கையா அந்த ஆவாரம்பூ கலந்த அந்த கடலை மாவை குளிக்கிறது. பாசி பயிர் இருக்குல்லையே, அதையும் நாங்க சேர்த்துப்போம். கல்லை கழுவி மஞ்சள் கிழங்கை எடுத்து உரசி உடம்பில் தேய்த்து குளித்தாள். ஓடையில் நீர் சீராக ஓடிக்கொண்டிருந்தது. ஆகாயத்தை பார்த்து கொண்டே மல்லாக்கு நீச்சல் அடித்தாள். முழு நிலவு, விண்மீன் கூட்டங்கள் வேடிக்கை பார்க்க உலா போனது. அந்த ஆகாயத்தை நம்ம ரசிக்கணும். இரவுல இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். மீன்கள் காலை கடித்தது, சுகமாய் இருந்தது. சில மீன்கள் இடையையும் உடையையும் தொட்டு சென்றன. திடீரென கைக்குள் மீனை பிடித்து அழகு பார்க்க ஆசை வந்தது. மீனை தேடி விழிகள் 2ம் தண்ணிக்குள் விழித்து பார்த்து தேடின. தேடலை தொடரும் போதுதானே மனிதனுக்கு தேவைகள் பூர்த்தியாகுது.
கதை எழுதுறப்போ மக்களுக்கு நல்லதையும் சொல்லணும் இல்லையா? அதுதான் உண்மை. நம்மளுக்கு ஒண்ணு தேவைன்னா தேடி தேடி நம்ம அதை அடைஞ்சுக்கிறோம். பறவையை பார்த்தா அப்புறம் விமானத்தை கண்டுபிடிச்சிட்டான். அதான் சிறிய மீனை பிடித்தவள் சிட்டாய் மேலே வந்தாள். சின்ன மீனை பிடிச்சிட்டா. முகத்தில் நீர்த்துளிகள் சொட்ட சொட்ட மகிழ்ச்சியோடு கைக்குள் இருந்த மீன் துள்ளி விடாமல் இருக்க விரலிடுக்கு வழியாக நிலா வெளிச்சம் பட பார்த்து ரசித்தாள். அதெல்லாம் அவ்வளோ அழகு. அந்த நிலா வெளிச்சம், மழை தூறல், அவ மீனை பிடிச்சிருக்கா, அதை கைக்குள்ள வச்சிருக்கா, அந்த உயிர் அதுக்குள்ளேயே இங்கிட்ட அங்கிட்டு போகும் இல்லையா? அது ஒரு தனி அழகு. இரு கரங்களில் சிறைப்பட்ட மீன் விரல் கம்பி வழி வெளியேற துடித்தது. அந்த கைக்குள்ள இருந்து தப்பிக்கணும்னு அது நினைக்கும். அது பாக்குறது ஒரு அழகுதான். அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணான்றதான் சிறுகதையோட ஒரு அழகே. வேக வேகமாக சென்று விரலை முட்டி மோதியது கண்டு வசந்தா இதழ்கள் மெல்ல மலர்ந்தன. விரல் தொட்ட மீனின் அசைவை உணர்ந்து சிறிது நேரம் கழித்து கைகளை விரித்தாள். மீன் துள்ளி ஓடையில் ஓடியது. மீனின் சுதந்திரத்தை கண்டு களிப்போடு கரை ஏறினாள். கிராமத்துல வளர்றவங்க விவசாய மக்கள்லாம் எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. வளர்ந்து நின்ற புல்லை பார்த்து புன்னகைத்தாள். முந்தானையை மடிகூட்டி பன்னருவாளால் வேக வேகமாக அறுத்தாள். கொஞ்ச நேரத்தில் மடி நிறைந்தது. முந்தானை சிலை வச்சு மடி கூட்டுவாங்க. வரப்பில் அடுக்கி வைத்தாள். நேற்று பெய்த மழையில் கரிசல் மண் குலைந்து கிடந்தது. கால்கள் இறங்கியது. சிரமமாக இருந்தாலும் மாடுகள் கஞ்சை நினைத்து வேலையை தொடர்ந்தாள். அதிகாலையில் நிலா வெளிச்சத்தில் வேலை ஆவலில் புல்லறுத்தவள் கையில் ஏதோ அசைவதை உணர்ந்து பார்த்தவள் அதிர்ந்து இடது பக்கம் வீசி எறிந்தாள். பச்சை பாம்பு உயிர் பயத்தில் விரைந்தோடியது. பாம்பு நம்மளை பார்த்தா பயப்படும், அதுவே விலகி ஓடிடும். நம்ம அதை துன்புறுத்தினா நம்மளை கடிக்கும். தெரியாம மிதிச்சிட்டனாலும் தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அது தீண்டும் இல்லையா? அந்த தீண்டும் கடிக்கும் ரெண்டுக்கும் வேற வேற. நிறைய பேருக்கு அது தெரியாது. எதிர்த்த வயலில் அகத்தி வளர்ந்து செழிப்பாய் இருப்பதை பார்த்து அங்கு சென்று கொஞ்சம் ஒடித்து கொண்டாள். அகத்தி கீரையை நம்ம வாரத்துக்கு 2 நாள் சாப்பிடணும். இரும்பு சத்து உள்ளது. தினம் சாப்பிடக்கூடாது. வாரத்துக்கு 2 நாள், ஒரு 3 நாள் விட்டுட்டு 1 நாள் அளவா நம்ம சாப்பிடணும். மதியத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும். கீரை வகைகளை இரவுல சாப்பிடக்கூடாது, ஏன்னா ஜீரணமாக நேரம் ஆகும். புல்லுக்கட்டை பார்த்த பக்கத்து வயலுக்காரர், வசந்தா ராத்திரி இங்க தங்கி புல்லறுத்தையா? பெரிய புல்லுக்கட்டாயிருக்கு, 2 பேரு தூக்கி விடணும் போல. எவ்வளவு உழைப்பு பாருங்க அவளோடது, அந்த 5 அறிவுக்காக. ஏன்னா அந்த ஆடு மாடுகளை வச்சுத்தானே மனிதனுக்கு வாழ்வு, பிற உயிர்களுக்கு வாழ்வு. அதனால என்று வசந்தாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே பேசினார். இல்லையா, எங்க அண்ணன் என்னைய புல்லறுக்க சொல்லிட்டு மேல காட்ட சுத்தி பார்க்க போயிருக்கு என்றால் அவர் புத்தி எறிந்து அவர் கெட்டெண்ணத்தோட பாக்குறாரு. இவ சொல்றா இந்த செய்திய. சிலர் பொல்லாதவங்களாவும் இருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு வாழ்வையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். வசந்தா கைவண்ணத்தில் கல் பதித்த தொழுவம் சுத்தமாக இருந்தது. எங்க அம்மா பாட்டி எல்லாமே அப்படி தொழுவத்தை சுத்தமா வச்சிருப்பாங்க, ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க. ஆடு மாடுக தானே இருக்கட்டும் நினைக்கவே மாட்டாங்க, அப்படி கழுவி அவ்வளவு நல்லா வச்சிருப்பாங்க. வசந்தாவையும் புல்லுக்கட்டையும் பார்த்த மாடுகளுக்கு அன்றும் அம்மா என்றன. இம்மா அப்படின்னு போட்டிருக்கேன் அதனோட அந்த மொழியில. புல்லுக்கட்டை கீழே போட்டவள் காடியில் புல்லை அள்ளி போட்டாள். வைக்கோல் எரும மாடுகள் பொதுவா காளைகள் போடுவாங்க, நம்ம ஆடு மாடுகளுக்கு புல்லு போடுவாங்க, பசுக்கெல்லாம் புல்லு போடுவாங்க இல்லையா? புல்லை அள்ளி போட்டால் ஆவலாய் தின்றன. மாடுகள் முதுகை தடவி கொடுத்தாள். நல்லா தடவி கொடுப்பாங்க, தட்டி கொடுப்பாங்க, முகத்தை எல்லாம் அப்படியே தடவி கொடுப்பாங்க. கன்று குட்டியை தூக்கி கொண்டாள். நாங்கெல்லாம் தூக்கி இருக்கோம், ரொம்ப அழகா இருக்கும், நல்லா இருக்கும். 5 அறிவும் 6 அறிவும் அன்பால் நிகழ்ந்ததை கண்டு முழு நிலவு முகத்தில் கூடுதல் வெளிச்சம். அவளோட முகமும் பிரகாசமா இருக்கு, இயற்கையும் ரொம்ப அழகா இருக்கு, அவளோட வாழ்வு ரொம்ப உன்னதமா இருக்கு அப்படின்றத இந்த சிறுகதையில நான் பதிவு பண்ணியிருக்கேன். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற் பாற்று என்கிறார் திருவள்ளுவர். மழை இடையறாது பெய்வதனால் தான் உலகத்து உயிர்கள் வாழ்கின்றன. அதனால் அம்மழையே உலகிற்கு அமிழ்தம் என்று போற்றத்தக்கதாகும். அதனால் நாம் இயற்கையின் அந்த எழிலை நாம் ரசிப்போம், நல்ல வண்ணம் இந்த பூமியில் வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு நல்கிய ஆரோக்கிய பிரிட்டா ஐயா
பிரிட்டோ ஐயா அவர்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை உரித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். மைக் கொஞ்சம் மியூட்ல போட்டுருக்கணும். நன்றி நன்றி. அற்புதமான ஒரு அதிகாலை சிறப்புரை. அழகிய கவி நடையுடன் இன்றைய தளம் அந்த இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிக்கு நம்மை அழைத்து சென்றது. அவ்வாறே அப்படியே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சங்க இலக்கியங்கள் வாயிலாக மற்றும் ஒவ்வொரு படைப்புகள் வாயிலாகவும் இயற்கை எவ்வாறு கம்பரிலிருந்து திருநாவுக்கரசரிலிருந்து எவ்வாறு இந்த இயற்கை எந்த அளவிற்கு கொண்டாடப்படுகின்றது என்பதை நம்மையும் கரம் கோர்த்து ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் வெகு சிறப்பாக அழைத்து சென்றார். எவ்வளவு ரசனை நிறைந்தவராக தமது வாழ்வியலை எதிர்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு பெரும் சான்றாக இருக்கின்றது. கல்லணைக்கோர் உலா நூலிலிருந்தும் அந்த 21வது பாகம் 22வது பாகம் நெற்கதிர்களின் நீண்ட பயணம் நெற்களஞ்சியம் என்ற 2 பகுதிகளை எடுத்து சுவைபட அந்த நூலில் இருக்கக்கூடிய எழுத்துகளுக்கு இன்னும் அழகிய உயிரூட்டி ஒவ்வொரு தருணத்தையும் வாழ்வியலோடு ஒப்பிட்டு மிகவும் சிறப்பான ஒரு மதிப்புரையையும் கல்லணைக்கோர் உலா நூலிற்கு தந்திருந்தார். அவர்களுடைய அந்த கதை எந்த அளவிற்கு இலக்கிய வளம் நிறைந்ததாக அவர் எழுதிய கதை இருந்திருக்கின்றது என்பதை அவர் வாசிக்கும் பொழுது உணர்ந்து கொள்ள இயன்றது. இயற்கை எழில் சூழ்ந்த அந்த பகுதியோடு இயற்கையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வு என்பது எத்தனை வரமிக்க ஒரு வாழ்வு என்பதையும் வெகு சிறப்பாக தமது சிறப்புரை வாயிலாக இன்று நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக தமிழம்மா விந்திய கௌரி அவர்கள் நமக்கு வழங்கியுள்ளார்கள். நிச்சயமாக இப்படி ஒரு ரசனை ஒவ்வொரு வரிகளையும் தெளிவாக அந்த உச்சரித்து அதற்குரிய கருத்துக்களை அது ரசனை கலந்து தமது வாழ்வியல் பயணத்தில் எடுத்துக்கொண்ட நினைவுகளோடு அதை ஒப்பிட்டு அந்த அளிக்கக்கூடிய மாண்பு என்பது வெகு நேர்த்தியாக இருந்தது. அன்பு அம்மா அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் எழில் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியும் இயற்கையோடு இயைந்த வாழ்வியல் முறையும் நம்மை என்றென்றும் ஒரு வசந்த காலத்தில் வாழ செய்வதற்கான வழியினை நமக்குள் விதைக்கின்றன. அத்தகையதோர் சிறப்பு நிகழ்வு இன்று இயற்கை எழில் என்ற அற்புதமான தலைப்பில் அன்பு அம்மா தமிழ் பேராசிரியை முனைவர் விந்திய கௌரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக இன்றைய தளத்தை அலங்கரித்தார்கள். நாளை நமது தளத்தில் இயற்கையை எப்பொழுதும் நேசிப்பவரும் சுவாசிப்பவருமான அன்பு தங்கை சிவராணி அவர்கள் தம்முடைய பிறந்த நாள் இந்த வாரத்தில் கொண்டாடும் தருணங்களில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக நாளை பங்கேற்று நமது அவையை அலங்கரிக்க இருக்கின்றார்கள். அவரது வாழ்வியல் அனுபவம் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நாம் பங்கு பெறுவோம். நமது வாழ்வியல் அனுபவங்களையும் இன்னும் மெருகேற்றுவோம். நமது வாழ்வின் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்துவோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முனைவர் விந்திய கௌரி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப இயற்கை எழில் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப அழகா கவிதை நோடையும் சரி சிறுகதை அப்படி ரொம்ப அழகாவே பகிர்ந்துகிட்டாங்க. முதல்ல தொடங்கும் போது தான் எழுதிய ஒரு கவிதையோட தொடங்கினாங்க. இந்த பிரபஞ்சம் நமக்கு எவ்வளவு அழகா கொடுத்திருக்கு, உயிர்களாகட்டும் வளங்களாகட்டும் எல்லாம் எவ்வளவு கொடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு அழகான கவிதையோட தொடங்கினாங்க. நிலம் அப்படிங்கிறது பொறுமை, நிலம் நீர் காற்று ஆகாயம் இது கிட்ட இருந்தாலும் நம்ம எதை கத்துக்கலாம். நெருப்பு ஆகாயத்துக்கிட்ட இருந்து பரந்த மனமா இருக்கட்டும், நெருப்பு கிட்ட இருந்து கற்பு, காற்று நம்ம வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை சொல்லுது, நீர் இனிமையை சொல்லுது, நிலம் பொறுமையை கற்பிக்குது. இப்படி நிறைய நம்ம இயற்கை கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்களோட தொடங்கினாங்க. அப்புறம் தலைவன் தலைவி அவங்க அந்த அன்பு எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கும் அதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு உண்மையான காதல் ஒரு இயற்கையான காதலாக இருக்கணும், ஒரு தூய்மையான காற்று மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம்
சொல்லலாம். அந்த குறிஞ்சி பூ தேன் எடுக்கிறது, இப்படி பல அழகான ஒரு காட்சிகளையும் குறிப்பிட்டு அந்த காதலையும் சொன்னாங்க. அது பாவேந்தருடைய காடு அப்படிங்கிற ஒரு கவிதை, அந்த கவிதையில இருந்து இந்த கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. தூக்கணாங்குருவி கிட்ட இருந்து கூட நம்ம கத்துக்கலாம், அது எப்படி அந்த கூடு கட்டுது அப்படிங்கறது, அதுகிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்பருடைய பாடலையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. திருநாவுக்கரசருடைய மாசில் வீணையும் அதோடைய விளக்கங்களையும் ரொம்ப அழகா கொடுத்தாங்க. அதுக்கப்புறமாக நம்ம ஆரோக்கியம் பிரிட்டோ அவர்களின் நெற்களஞ்சியம், அந்த நெற்கதிர்கள் குறித்த அந்த அழகான கவிதைகளையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. மழை அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒழுக்கம் இல்லாமல் போயிடும் மழை இல்ல அப்படின்னா. ஏன்னா இன்னைக்கு இந்த 3வது உலகப்போர் வரும் அப்படின்னா கூட அது தண்ணீருக்காக தான் வரும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லும் போது, மழை அப்படிங்கிறது ஒழுக்கத்தை குறிக்கிறது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நெற்கதிர்கள் அந்த எப்படி அந்த குருவிகள்லாம் சாப்பிடுது, அந்த வேளாண்மை துறை செய்பவர்களின் உழைப்பு, எப்படி அவர்கள் கிட்ட அந்த ஒரு வறுமைங்கிறதையும் சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வேளாண்மை குறித்தும் வேளாண்மை செய்பவர்கள் குறித்தும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. எறும்பு கிட்ட இருந்து நம்ம எப்படி உழைப்பை கத்துக்கலாம்